வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை துலாம் ராசிக்கு பார்க்கலாம். அதாவது துலாம் ராசின்னு சொன்னோன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ மாத பலன் சொல்லும்போது நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்? சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் 4 கிரகங்களை வச்சு நம்ம பார்க்குறோம். மற்றபடி நம்ம குருவெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா குரு பயிற்சியில் ராகு கேது பயிற்சி வரும்போது நான் ராகு கேது பயிற்சி சொல்கிறேன். சனி இப்போ வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ நம்ம இப்போ ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? அதான் எதுவுமே எந்த விஷயமே நடக்காது அப்படி இல்லை. நீசம் அடைஞ்ச கிரகங்கள் ஆசையை அதிகமாக தூண்டும்னு அர்த்தம். அப்போ இது 1-8க்கு அதிபதி 12லேருந்து எங்கே பார்க்குறாரு? 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 6, 8, 12 ஆக்டிவேஷன் ஆகுது இல்லையா? அப்போ 6, 8, 12 நம்ம ஆக்டிவேஷன் ஆனால் என்ன சொல்லுவோம்? விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்போ இப்போ குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அரசு சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ அப்ளை செய்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தேடிட்டே இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது இருக்குது. இதுவே சுக்கிரன் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. சந்திர நட்சத்திரத்தில் உங்களோட உழைப்பும் உயர்வும் தொழிலில் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? 10ஆம் இடத்துல 9, 12க்கு அதிபதி 10 இருக்காரு. பொதுவாகவே துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதே இந்த புதன் தான். ஏன்னா புதன் தான் வேலைக்கு அனுப்பி வைக்கும் 9, 12க்கு. அது இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறனால ரொம்ப சிறப்பு. இப்போ உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது நீர் ராசி இல்லையா? நீர் ராசியில் 10ஆம் இடத்துல இருக்கிறனால இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வேலையில் கம்பெனியில் இருப்பீங்களா, அந்த கம்பெனியில் இருந்தே உங்களுக்கு வேலைக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் தேதி 10ல் இருக்கும்போது இப்போ 2வது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையும் இருக்கும். நிச்சயமாக பண்ணலாம், அதுலேயும் இருக்கும். இப்போ நிறைய பேர் 2வது பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, தொழில் ரொம்ப டல்லாகவே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களா. நீங்கள் என்னச்சுன்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ஒரு மாற்றுத்திறனாளியை நீங்கள் வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வேலை சக்ஸஸ் ஆகும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க தெரியுமா, செக்யூரிட்டி கூட சில பேர் ஊனமுற்றவங்களாக இருப்பாங்க. நம்ம நினைப்போம் செக்யூரிட்டி இப்படி ஆனால் அந்த இடத்துல அவர் இருந்தால் யோகங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது கூடவே சூரியன் இருக்கார். சூரியன் 10ல் இருந்தாலும் எனது மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடியதுக்கு அது இந்த மாதம் பூரா யாருக்கெல்லாம் இருக்கும்? அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இந்த மருத்துவர்லாம் சொன்னால் கைராசியான டாக்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வேறு சூரியனோட சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம்லாம் வளர்ச்சிங்க. அப்போ அந்த இடத்துல வளர்ச்சி இருக்கும்போது 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் இருந்தால் அவர் பாதகாதிபதி. அப்போ நீங்கள் இப்போ ஒரு கடனை வாங்கி தொழில் செய்யக்கூடாது சரியா? கடனை வாங்கி தொழிலை பெருசாக ஆக்கக்கூடாது. அதனால் இருக்கிற தொழிலை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ குரு 3, 6 கூட குரு 10 உச்சமடைகிறாரு. எப்பவுமே குரு 10ல் தனியாக இருக்கக்கூடாது. இப்போ அது கூட கிரகங்கள் இருக்கிறனால உங்களுக்கு தொழில் ஜோதிடத்தில் இருந்தாலும் வேத சாஸ்திரமாக இருக்கட்டும் நல்ல ஒரு தொழில் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு. அப்போ இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 2, 7க்கு அதிபதி 9. அப்போ 2, 9 எப்போவுமே 2ஆம் இடத்துல சூட்சமமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த இதை வேலை செய்யும். அப்போ என்ன மாதிரி வேலை செய்யும்? அது காலபுருஷனுக்கு 3ஆவது வீடு, புதனோட வீடு காத்து ராசி. அப்போ இப்போ நீங்கள் மனைவி தேடிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களா, ஒரு திருமணத்துக்கு ஆணா பெண்ணாக இருந்தாலும் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நீண்ட தூர பயணம் மூலமாக ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கிங்களா, அந்த கோவிலில் வச்சு ஒரு பெண் பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். அங்கே ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு மனைவியே தேடி வந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இப்போ சுக்கிரன் 12ல் நீசம் அடைஞ்சிருக்கனால மேக்ஸிமம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எப்படி இருக்கணும்? நிறைய தண்ணி குடிக்கணும். சுகர் உள்ளவங்க சுகரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ண நல்லது. யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கல் அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதையும் முன்னெச்சரிக்கையாக செய்கிறது நல்லது. சரிங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.